அனைவருக்கும் வணக்கம். 625 நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் 625. அந்த 625ங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா 814 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் 1க்கு 2 இங்கே 4க்கு 5 இதுதான் நம்ம நேற்று கொடுத்தது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 137 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணெய் கொடுத்துருந்தோம். இதுதான் நம்ம கொடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆள் பொருள் இருக்கிறது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்துருந்தோம். ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும். ஒரு எண்களை ப்ளஸ் பண்ணாமல் போயிடும். அதனால தான் நம்மளுக்கு 24 34ங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்மளுக்கு மாறுது. ஓகே, இப்போ இன்றைக்கி உரிய கணிப்புகளில் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. ஸோ இன்றைக்கி 4D ட்ரையலில் இன்றைக்கி டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது. டபுள்ஸ் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சிங்கிள் டிஜிட்டு வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம கெஸிங்கில் தெளிவாகவே பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஆனால் திரும்ப நிறைய நண்பர்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய 4D டார்கெட் பண்ணி 4Dயை மட்டும் கொடுக்குற மாதிரி நம்மளுடைய இன்னொரு சேனலோட லிங்க் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெகுலராக மத்தியானம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு நம்ம கரெக்டாக அதில் 4D உரிய கணிப்பை மட்டும் தனியாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. போன தடவை அது மாதிரி இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தடவை பேட்டர்ன் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம கணிப்புகளில் சின்ன சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சேனலோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். மறக்காம இன்னையிலேருந்தே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி 12 மணிக்கு அதில் 12 மணி டு 1 மணி ஷார்ப்பாக வச்சுங்களேன். 1 மணி அந்த டைமில் நம்மளுக்கு அந்த 4Dயோட கணிப்புகள் அந்த சேனலில் நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்குரிய கணிப்பை பார்ப்போம். நம்மளுக்கு 625 அப்படின்னு இருக்குது. 625 அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, அப்போ 625 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னவாக வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது 2017 சார்ட். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி சொன்னேன். 4625 நம்மளுக்கு ரிசல்ட். 4625 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கரெக்டாக அதை மட்டும் டார்கெட் பண்ணால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4க்கு 1, 6க்கு 2, 2க்கு 0, நம்மளுக்கு 1205 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? 1205 205 இதுதான் 4D ட்ரையல்ஸ். 1205 அப்படிங்கிற ஒரு 1225. ஓகே, இப்போ இதில் என்னென்னா இன்னொரு சின்ன விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1205 அப்படி இல்லைன்னா 12 0க்கு 2 5க்கு 3 இதுதான் நம்மளுக்கு ட்ரெயின் நம்பர். 2 நம்பர் தான் ட்ரெயின் நம்பர். இப்போ இது இல்லாமல் 2 நம்பர் ட்ரெயில் நம்பரு, 2 நம்பர் சப்போர்ட் நம்பரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ட்ரெயில்ஸு. இப்போ போர்டில் என்ன மாதிரி எண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாகவே 625 அப்படிங்கும்போது 625க்கு 3545 அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கிடச்சிருக்குது. அதெல்லாம் எதுவும் வேணாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைத்த அந்த எண்ணை நம்ம இதை எடுத்துப்போம். சரிங்களா? 4625 அப்படிங்கிற எண்ணை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு போர்டில் கிடைத்தது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டில் கிடைச்சது என்னென்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஏ போர்டில் 2 தான். அது பெண்டிங்காக நீங்கள் அது பெண்டிங்னு எடுத்துக்கிறீங்களோ இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டில் 2 2 2 2 3 செட்டாக காமிக்கிறேன். நம்ம இந்த மேலே பாக்ஸ் போடுறதே கிடையாது. 4 அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 2 அடுத்தது 0. ஓகேவா? அதாவது நம்ம எடுத்திருக்க அந்த நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4625 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குல்ல. நம்ம இந்த 4க்கு 1 அப்படிங்கிறது நம்ம
சொல்லியாச்சு, நம்ம எடுத்திருக்கோம். 4க்கு வந்து 1 அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 2, 2 3 செட்டு டைரெக்டாக நம்ம எடுத்திருக்கோம். இதில் இன்றைக்கி எல்லாம் பாக்ஸ் கிடையாது. இனிமேல் பாக்ஸே வராது. அவ்வளோதான். இப்போ ட்ரையல் நம்பர்னு இந்த எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை அப்படியே முன்ன பின்ன பேர் பண்ணி டைரெக்டாக நம்மளுக்கு அந்த சேனலில் கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4, 2, 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 3, 5. நம்ம எடுத்துருக்க மொத்தம் இருக்கிற என்னென்னா 2, 2, 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 தான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 என்ன 4, 2, 0. சி போர்டில் 0, 3, 5. மொத்தம் நம்ம எடுத்துருக்கிறது 240, 223, 205. இவ்வளோ தான் நம்மளுக்கு போர்டில் இருக்க எண்கள். சரி, இப்போ இந்த போர்டில் இருக்க எண்கள் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பிசியில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணல தான் அந்த இடத்துல ப்ளஸ் பண்ணியிருந்தால் வந்திருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 40 இருக்குன்னா 40க்கு நான் 51ன்னு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 23 இருக்குன்னா நான் 24ன்னு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 41 அப்படிங்கிற ஒரு எண்ணையும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். சரியாயிடுச்சா? ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்ததுலையே இங்கே 40 இருக்குன்னா 51, இங்கே 23 இருக்குன்னா 24, இங்கே 0, 5 அப்படின்றது இருக்குது. அது டேரெக்டாகவே நம்மளுக்கு போர்டில் இருக்குங்கிறதுனால நான் அதை ப்ளஸ் பண்ணல. அது வந்து ரிசல்ட் மெத்தட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுனால அது 4D ட்ரையல் நம்பர். இருந்தாலும் அதையும் நான் போர்டில் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். ஏன்னா 2020 அப்படிங்கிறது காமனாகவே நம்மளுக்கு 2ன்னு ரிப்பீட்டில் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி இப்படி தான் நம்ம கணிப்பு எடுத்திருக்கோம். இதில் போர்டில் 3 செட்டு, அது இல்லாமல் பிசியில் 51, 24, 41. இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்குரிய கணிப்பு. நீங்கள் கெஸ்ஸிங் கூட எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் ஆல் போர்டில் இன்றைக்கி 4, 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 2. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தா நான் ஏபிஎஸ்சிபிஸ்லாம் நிறையலாம் கொடுக்கல. ஏபியில் 22, 24, 20. இவ்வளோ தான் நம்ம ஏபியில் எடுத்த கணிப்பு. 22, 24, 20. பிசியில் 3 செட்டு, ஏபியில் 3 செட்டு, ஆல் போர்டில் 2 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சாச்சு நம்பரில். நம்ம நிறையெல்லாம் இந்த மாதிரி எடுக்க மாதிரி இல்லை. ஒன்று இந்த பேரில் மேட்ச் ஆனிச்சுன்னா அது டைரெக்டாக, அப்படி இல்லைன்னா சப்போர்ட் நம்பராக 2 இல்லை. அதுலேயும் நம்ம இப்போ கணிப்பில் பார்க்கும்போது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருந்தேன். அது 814 கொடுத்துருந்தோம். 814 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 25ன்னு சொல்லிட்டு பிசி இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருந்தால் முடிஞ்சிருக்கும் வேலை. ஸோ அதனால் அப்படி தான் நம்ம இந்த மேலே கணிப்பு எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நெருக்கி தான் நம்ம கணிப்பை பார்ப்போம் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். இத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் நம்பரில் 12, 23, 1205 அப்படிங்கிற 2 எண்ணோட நம்ம இந்த இன்றைக்குரிய கணிப்பை முடிச்சிடுவோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நம்ம வந்து பாக்ஸுன்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் அதை பாக்ஸாக பாருங்கள். இல்லைனா டேரெக்டாகவே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணால் அது டேரெக்டாக தான், அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறத நான் அதை மூலமாக சொல்லிக்கிறேன். நம்ம போஸ்ட்லேயும் சரி, அந்த சேனலில் 4Dயும் சரி, ரெண்டுமே 2 சேனலில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இன்னையிலேருந்து. அதனால் நீங்கள் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.